மணப்பாறை பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேப்பிலை மாரியம்மன் ஆலயம். அது மட்டுமில்லாமல் கடந்த 4ஆம் தேதி அன்றுதான் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கோவிலானது பிரதான சாலையிலேயே அமைந்துள்ளது. முகப்பில் 3 அடுக்கு அழகிய ராஜகோபுரம், உள்ளே நுழைந்ததும் விசாலமான பிரகாரம், மகா மண்டபத்தில் சிம்மமும் பீடமும் நடுநாயகமாக இருக்கும். அடுத்துள்ள அர்த்த மண்டபத்தின் அருகே உள்ள கருவறையில் இறைவி வேப்பிலை மாரியம்மன் அருள் பாலிக்கிறார். இங்கு அன்னையை சுற்றியுள்ள கரங்கள் அம்மன் அமர்ந்துள்ள கோலத்தில் புன்னகை தவழும் இன்முகத்துடன் அருள் பாவிக்கும் அழகை நாம் மெய்மறந்து பார்த்து கொண்டே இருக்கலாம். அர்த்த மண்டப நுழைவாயிலில் பிள்ளையார் அருள் பாலிக்கிறார். வடகிழக்கு பிரகாரத்தில் நவகிரக நாயகர்கள் சந்நிதியும் உள்ளது. அன்னை கிளி திசை நோக்கி பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார். அன்னையின் அருகே சுயம்பு கருங்கல்லால் ஆன உருவம் ஒன்று இருக்கிறது. இது ஆதி வேப்பிலை மாரியம்மன் என்கின்றனர். ஆலயத்தின் மேற்கு திருச்சுவற்றில் பிரம்மாண்டமான வேப்பிலை மரம் ஒன்று உள்ளது. இந்த மரம் பல 100 ஆண்டுகளை கடந்தது என்கின்றனர் பக்தர்கள். அந்த மரத்திற்கும் வேப்பிலை மாரியம்மனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என தல வரலாறு கூறுகிறது. அது என்ன வரலாறு? பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அது. மரங்கள் நிறைந்த பகுதியாக மணப்பாறை நகராட்சி இருந்த காலம். இந்த ஊரின் மைய பகுதியில் ஒரு வேப்ப மரமும் அதை சுற்றி செழிப்பான உயரமான மூங்கில் மரங்களும் வளர்ந்திருந்தன. ஒரு நாள் அந்த ஊரில் இருந்த ஒருவர் மூங்கில் மரம் ஒன்றை வெட்டி சாய்த்தார். அவர் கையில் இருந்த அருவா முனை வேம்பின் அடியில் பட்டது. அந்த வேம்பின் அடியில் இயற்கையாக தோன்றியிருந்த கல்லின் மேல் அரிவாள் பட்டதால் கல்லில் இருந்து ரத்தம் பீரிட்டது. இதனால் பதறி போன அவர்கள் ஊருக்குள் ஓடினர். ஊர் மக்களிடம் விவரத்தை கூறினர். ஊர் மக்கள் கூட்டமாக வந்து அந்த கல்லையும் அதிலிருந்து ரத்தம் வருவதையும் கண்டு வியந்தனர். ஆச்சரியத்தில் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு அருள் வர தான் மகமாயி என்றும் இந்த வேப்பிலை மரத்தில் நீண்ட காலமாய் குடியிருப்பதாகவும் தனக்கு ஊர் மக்கள் ஒன்று கூடி ஆலயம் அமைத்தால் மக்களை காத்து வருவேன் என்றும் அவர் அருள்வாக்கு கூறினார். அருள் வாக்கின்படி ஊர் மக்கள் கீற்று கொட்டகையில் ஒரு ஆலயம் அமைத்து அந்த புனித கல்லை பிரதிஷ்டை செய்து வணங்கி வர தொடங்கினர். 1979ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தில் தீ விபத்து ஏற்பட ஆலயம் எரிந்து சாம்பலானது. இதனால் மீண்டும் புது ஆலயம் கட்டப்பட்டு 1985ஆம் வருடம் அன்று கோவில் கும்பாபிஷேக விழா நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோவிலுக்குள் ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு 1994ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி அன்று ராஜகோபுரத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தற்போது ஆலயம் இந்து அறநிலையத்துறையின் கீழ் மிக நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. புத்தம் புது பொலிவுடன் காட்சி தரும் இந்த ஆலயத்தின் மூலவரான வேப்பிலை மாரியம்மன் விக்கிரகம் பின்னாளில் பிரதிஷ்டை செய்யப்பட்டாலும் அந்த மூலவரின் அருகே தொடக்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட புனித கல் இன்றும் உள்ளது. அன்னை வேப்பிலை மாரியம்மனுக்கு தீபாராதனை காட்டும் முன் முதலில் அந்த புனித கல்லிற்கு தீபாராதனை காட்டப்படுவது வழக்கம். இந்த ஆலயத்தில் திருவிழாக்களுக்கு பஞ்சமில்லை. இதில் பிரபலமான திருவிழா முதல் நாள் சித்திரை திருவிழாவாகும். இது துவங்கி பின்னர் அம்மனுக்கு சித்திரை 7வது நாள் பூச்சொரிதல் நிகழ்ச்சியும் நடைபெறும். சித்திரை காப்பு கட்டுதல், பால் குடங்கள் எடுத்தல் போன்ற பல நிகழ்ச்சிகளும் இங்கு நடைபெறும். மேலும் இந்த நிகழ்ச்சியில் எண்ணிலடங்கா கூட்டங்கள் கலந்து கொள்வது வழக்கம். இந்த ஆலயத்தில் தமிழ் வருட பிறப்பு அன்று குத்துவிளக்கு பூஜை நடைபெறும். தீபாவளி அன்று திருக்கார்த்திகை, தைப்பொங்கல், நவராத்திரி நாட்களில் அன்னைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகின்றன. குழந்தை வரம் கேட்டு அன்னையை வேண்டுவோர்க்கு மேற்கு பிரகாரத்தில் இருக்கும் தல விருட்சமான வேப்பமரம் தொட்டில் கட்டிவிட்டு செல்கின்றனர். பிரார்த்தனை பலித்தவுடன் அவர்கள் தங்கள் குழந்தையுடன் ஆலயம் வரும் தம்பதியினர் அன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து புடவை சாத்தி தங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றனர். ஆடி அமாவாசை அன்று அன்னையை பல ஆயிரம் வளையல்களால் அலங்காரம் செய்கின்றனர். ஆலயம் வரும் பெண்களுக்கு அந்த வளையல்கள் 3 நாட்கள் கழித்து பிரசாதம் போல தருகின்றனர். தினசரி 2 கால பூஜை நடக்கும். இந்த ஆலயம் காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். ஆலய தெற்கு திருச்சுவற்றில் உள்ள அலங்கார மேடையில் நவராத்திரியின் போது அலங்காரமும் 10 நாட்களும் விசேஷ ஆராதனைகளும் நடைபெறுகின்றன.
இந்த ஆலயத்திற்கு வேப்பிலை மாரியம்மன் ஆலயம் இது போன்று பல்வேறு புகழ் உண்டு. வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை பெறுவதுதான் வேப்பிலை மாரித்தாய். அதே போல இந்த ஆண்டும் கடந்த 14ஆம் தேதி சித்திரை திருவிளக்கு பூஜையும் 21ஆம் தேதி பூச்செறிதல் விழா நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் இன்று 28ஆம் தேதி சித்திரை 15 ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டுதல் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு வேடங்களில் அம்மன் ராஜ வீதி உலா வழியாக தேர்பவனி நடைபெறும் நிகழ்ச்சியும் நடைபெறும். பின்னர் வரும் மாதம் 12ஆம் தேதி சித்திரை 29ஆம் தேதி அன்று பால்குடம் நடைபெறுகிறது. அடுத்து 13ஆம் தேதி சித்திரை 30வது நாள் அன்று திருவிழா நடைபெறும். அடுத்து வைகாசி 2ஆம் தேதி காப்பு கலைதல் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது.